வாங்கல் விவகாரத்தில் நிதி நிறுவன அதிபரை கொலை செய்த திமுக முன்னாள் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சாலையில் உள்ள ஈச்சவாரியை சேர்ந்தவர் அருள்தாஸ். இவர் நாமக்கலில் நிதி நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி நாமக்கலில் இருந்து இருசக்கர வாகனத்தில் ஈச்சவாரிக்கு சென்று கொண்டிருந்த போது சரக்கு வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அருள்தாஸை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த அருள்தாஸை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அருள்தாஸ் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் திமுக இளைஞர் அணியின் முன்னாள் மாவட்ட துணை அமைப்பாளர் கார்த்திக், ரமேஷ்குமார், ராஜசேகர், வீரகுமார், கார்த்திக் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் இறந்த அருள்தாஸுக்கு திமுக முன்னாள் நிர்வாகி கார்த்திக் சுமார் 40 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் அருள்தாஸ் அதனை திருப்பி கொடுக்காமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் கோபமடைந்த கார்த்திக் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அருள்தாஸை படுகொலை செய்துள்ளார் என விசாரணையில் தெரிய வந்தது. இதன் பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகள் 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி புரட்சி பாரதம் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லையில் கவின் என்ற IT ஊழியர் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கவின் படுகொலையை கண்டித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் புரட்சி பாரதம் கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செயலாளர் மேகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு ஆணவ படுகொலை தடுக்க தனி சட்டம் இயற்றுதல், தலித் மக்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதை தடுத்தல் மற்றும் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு அளித்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே தலித் மக்கள் இந்த திமுக ஆட்சி வருகிற போதெல்லாம் தலித் மக்களை குறிப்பிட்டு வன்கொடுமைக்கும் கொலைகளுக்கும் ஆணவ படுகொலைக்கும் உட்படுத்தக்கூடிய ஆட்சியாகத்தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் அனைத்து துறைகளும் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் கைத்தறி துறையிலும் முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாக தமிழ்நாடு கைத்தறி துணிநூல் அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தேசிய கைத்தறி தின விழா மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு கைத்தறி துணிநூல் அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு நெசவாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமினை பார்வையிட்டார். தொடர்ந்து கைத்தறி கண்காட்சி அரங்கினையும் துவக்கி வைத்து நெசவாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் காந்தி, தமிழகத்தில் அனைத்து துறைகளும் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் கைத்தறி துறையிலும் முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் சிலர் நடைபயணம் மூலமும் சினிமா மூலமும் மக்களை கவர்ந்து விடலாம் என நினைக்கும் நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் மனதில் இடம் பிடித்து ஆட்சி செய்து வருவதாக கூறியவர், மத்திய அரசு அதிகாரிகளும் கைத்தறி துறையின் செயல்பாடுகளை பாராட்டி வருவதாக பெருமை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன், மேயர் மகாலட்சுமி, யுவராஜ் மற்றும் பொள்ளாச்சி பிரதிநிதிகள், நெசவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். உயிரிழந்த பெண்ணின் உடலை வேறு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என கூறிய அரசு மருத்துவர்களை கண்டித்து உயிரிழந்தவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் விஷ்ணுவர்தன், ராதிகா தம்பதியினர். இதில் ராதிகா உடல்நிலை சரியில்லாமல் குன்னூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் ராதிகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உயிரிழந்த பெண்ணின் உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்கு குன்னூர் அரசு மருத்துவமனையில் போதிய வசதி இல்லாததால் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி செல்ல வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்ணின் உறவினர்கள் குன்னூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என கூறி அரசு மருத்துவர்களை கண்டித்து மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.
சாலையில் சென்று கொண்டிருந்த 60 வயது மூதாட்டியிடம் 8 சவரன் தாலி செயினை பறித்து சென்ற நபரை சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு ராஜபாளையம் தெற்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் கம்மாம்பட்டி அருகே வேட்டை பெருமாள் கோயில் தெருவைச் சேர்ந்தவர்கள் பெருமாள் சுந்தரம்மாள் தம்பதியினர். இதில் சுந்தரம்மாள் வேட்டை பெருமாள் கோயில் நகரில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்றுவிட்டு கம்மாப்பட்டி சாலை வழியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் திடீரென சுந்தரம்மாள் அணிந்திருந்த 8 சவரன் தாலி செயினை பறித்து கொண்டு தப்பி சென்றுள்ளார். இதனையடுத்து சுந்தரம்மாளின் அலறல் சப்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த பின்னர் வாகனம் மற்றும் மர்ம நபர் அணிந்திருந்த சட்டை ஆகியவற்றை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் நகை திருடிய நபர் ஜமீன் கொல்லம் கொண்டான் கிராமத்தைச் சேர்ந்த வெள்ளத்துறை என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற போலீசார் வெள்ளத்துறையிடமிருந்த 8 சவரன் தாலி செயினை பறிமுதல் செய்த பின்னர் வெள்ளத்துறை மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரபத்தி பகுதியில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டிற்காக அனுமதி கேட்டு புசி ஆனந்த் சார்பில் மனு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் சில கேள்விகளை முன்வைத்திருந்தனர். அதற்கு தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பதில் தெரிவித்து விளக்கம் அளித்துள்ளார். அதில் மாநாட்டில் தாவிக தலைவர் விஜயை தவிர வேறு யாரும் முக்கிய பிரமுகர்கள் விருந்தினர் இல்லை என்றும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு அனுமதி இல்லை என்று அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 300 பேருந்து, 750 வேன்கள் மற்றும் 1000 இருசக்கர வாகனங்கள் வர வாய்ப்புள்ளது என்றும் உள்ளே மற்றும் வெளியே செல்வதற்கு என்று 18 வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது உள்ளிட்டவைகள் குறித்து தெரிவித்துள்ளனர். மாட்டுத்தாவணி அருகே வீட்டிற்குள் புகுந்து பள்ளி சிறுவன் மற்றும் அவரது தந்தையை கடித்து குதறிய தெருநாய் குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகராட்சி மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே லேக் ஏரியா 15வது தெருவைச் சேர்ந்தவர் முத்துசாமி. இவரது மகனான 8 வயது சிறுவன் செந்திலை தெருநாய் ஒன்று கடித்து குதறியது. தொடர்ந்து சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு தந்தை முத்துசாமி உட்பட குடும்பத்தினர் வெளியில் ஓடி வந்தனர். அப்பொழுது அந்த நாய் முத்துசாமியையும் கடித்த நிலையில் தகவலின் பேரில் மதுரை மாநகராட்சி சுகாதாரத்துறையினர் 1 மணி நேரம் போராடி நாயை பிடித்தனர். மேலும் படுகாயமடைந்த சிறுவன் மற்றும் தந்தைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அதிமுக காணாமல் போகிறதா அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போகிறதா என்பது தேர்தல் முடிவு வெளிப்படுத்தும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் திருவாரூரில் பேட்டியளித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல்களில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளதைப் போல நாடு முழுவதும் விரிவுபடுத்த திட்டமிட்டு இருக்கும் தேர்தல் ஆணையத்தையும் பாஜக அரசையும் கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக காணாமல் போகிறதா அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போகிறதா என்பது தேர்தல் முடிவு வெளிப்படுத்தும் என்றும் ஆடு நினைக்கிறதே என ஓனாய் அழுகுதாம் என்கிற பழமொழி சொல்வார்கள் என அந்த மாதிரிதான் இருக்கிறது எடப்பாடி கூறுவது என தெரிவித்தார். முதல்ல பிஜேபி அதிமுக கூட்டணியே முழங்க அந்த வேலையை அவர் ஒழுங்காக கவனிக்கிட்டோம். எங்களை பற்றி நாங்கள் அவர் கவலைப்பட, அதாவது ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுகுதான் அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு எடப்பாடி சொல்றது. திருப்பூரில் சிறப்பு உதவி ஆய்வாளரை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த தந்தை மூர்த்தி மற்றும் இளைய மகன் தங்கபாண்டி இருவரையும் போலீசார் உடுமலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அங்கு இருவரையும் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் வெளியே வந்த இருவர் காலையில் மணிகண்டனை உயிருடன் காட்டிய நிலையில் தற்போது கொலை செய்து விட்டதாகவும் தங்களது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு போலீசார் தான் காரணம் எனவும் செய்தியாளர்களை பார்த்து தெரிவித்தனர். மேலும் என்கவுண்டர் செய்யப்பட்ட மணிகண்டனின் உடல் உடற்கூறாய்வு செய்த பின் அவரது உடல் தாய் மற்றும் மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மணிகண்டனின் உடல் திருப்பூர் நொய்யல் ஆற்றங்கரை வளம் பாலம் பகுதியில் அமைந்துள்ள மின் மையானத்தில் எரிவூட்டப்பட்டது. ஓராண்டுக்கு முன்பு போக்குவரத்து போலீசாரால் பறிமுதல் செய்து தற்போது ஒப்படைக்கப்பட்ட இருசக்கர வாகனத்தில் சக்கரம், இன்ஜின் மற்றும் பேட்டரி ஆகியவை திருடப்பட்டுள்ளதாக
இருசக்கர வாகனத்தின் உரிமையாளர் புகார் அளித்துள்ளார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீசார் திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவரின் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் ஹரிஹரன் மதுபோதையில் இருந்ததன் காரணமாக இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. தற்போது இது தொடர்பாக ஹரிஹரனை தொடர்பு கொண்ட போலீசார் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து கொள்ளுமாறு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் புதுவண்ணாரப்பேட்டை எண்ணூர் விரைவு சாலையில் உள்ள தனது இருசக்கர வாகனத்தை ஹரிஹரன் எடுக்க சென்றுள்ளார். அங்கு ஹரிஹரனின் இருசக்கர வாகனத்தில் சக்கரம், இன்ஜின் மற்றும் பேட்டரி உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டிருந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ஹரிஹரன் இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் வேறு ஒரு வாகனம் ஏற்பாடு செய்து தருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் பறிமுதல் செய்யப்படும் பல வாகனங்களில் இதுபோன்ற திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் தமிழக அரசு இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்தியா மீது 50% வரி விதித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டையில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் வடசென்னை கிழக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த விக்ரமராஜா கார்ப்பரேட் கம்பெனி, ஆன்லைன் வர்த்தகம் மற்றும் டிமார்ட் போன்ற நிறுவனங்களை எதிர்த்து வருகின்ற 30ஆம் தேதி திருச்சியில் முற்றுகை போராட்டம் நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் காவல் உதவி ஆய்வாளர் படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு காவல்துறைக்கு துணையாக இருக்கும் என நம்பிக்கை அளித்து பேசினார். தொடர்ந்து இந்தியாவுக்கு 50% வரி உயர்வு போட்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு கண்டனத்தை தெரிவித்தவர் இந்திய தேசத்தின் மீது பற்றுள்ள மக்கள் அமெரிக்க பொருட்களை வாங்காமல் புறக்கணிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அமெரிக்க நாடு ஏற்கனவே 25% வரி உயர்வு இந்தியாவுக்கு, மேலும் 20%, 50% வரி உயர்வு. ட்ரம்ப் அவர்களே, உங்களை வன்மையான என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறார். தமிழகத்துடைய மக்கள் மட்டுமல்ல, இந்திய தேசத்தின் பற்றுள்ள மக்கள், இந்திய திருநாட்டினுடைய பிரதிநிதிகள் அமெரிக்கா பொருட்களை வாங்காமல் புறக்கணிக்க வேண்டும் என்பது. நாற்றம்பள்ளி அருகே குன்று நிலத்தை சமம் செய்து கொண்டிருந்த ஜேசிபி வாகனம் மீது பாறை விழுந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த நாயனசெருவு பகுதியைச் சேர்ந்தவர் ஆதிகிருஷ்ணன். இவர் தனக்கு சொந்தமான 57 சென்ட் நிலத்தில் உள்ள மேடு பள்ளத்தை சரி செய்வதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த பூபாலன் என்பவருக்கு சொந்தமான ஜேசிபி வாகனத்தை வாடகைக்கு கேட்டுள்ளார். இந்த நிலையில் ராஜா என்ற ஓட்டுநர் பூபாலனின் ஜேசிபி மூலம் ஆதிகிருஷ்ணனின் நிலத்தை சரி செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ராட்சத பாறை ஒன்று ஜேசிபி வாகனம் மீது விழுந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஜேசிபி வாகனத்தில் இருந்த ஓட்டுநர் ராஜா நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் விபத்து குறித்து திம்மம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குன்றுபாறைகள் அதிகமாக உள்ள நிலத்தை சமம் செய்து கொண்டிருந்த போது பாறை உருண்டு ஜேசிபி மீது விழுந்து விபத்து ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் வழியாக கர்நாடகாவில் இருந்து கேரளாவுக்கு கடத்தப்பட்ட 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான எரிசாராயத்தை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வழியாக கர்நாடகாவில் இருந்து கேரளாவிற்கு இரவு நேரங்களில் ஸ்பிரிட் எனப்படும் எரிசாராயம் கடத்தி செல்வதாக மதுவிலக்கு மத்திய நுண்ணறிவு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் சேலம் மதுவிலக்கு ஆய்வாளர் காமராஜ் தலைமையில் சேலம் மாவட்டம் காமலாபுரம் விமான நிலையம் அருகே மதுவிலக்கு போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு வந்த லாரி ஒன்று நிற்காமல் சென்றதால் போலீசார் விரட்டி சென்று லாரியை நிறுத்தி சோதனை செய்த போது லாரியில் 20,000 லிட்டர் எரிசாராயம் இருந்துள்ளது. இதனையடுத்து 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எரிசாராயத்தையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய லாரியையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட கேரளாவைச் சேர்ந்த பகீர் முகைதீன் மற்றும் பொள்ளாச்சியை சேர்ந்த அன்பழகன் ஆகியோரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் எரிசாராயத்தை கேரளாவிற்கு கடத்தி சென்று விற்பனை செய்ய திட்டமிட்டதாக கைதான 2 பேரும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். தொடர்ந்து இரும்பாலை மதுவிலக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பாஜக அரசுக்கு துணை போகும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் இதயத்துல்லா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் இதயத்துல்லா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை போகும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜக அரசு பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகிகள் வழக்கறிஞர் இளையராஜா, முத்தமிழ் கண்ணன், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்க தமிழன், சார்பு பணி நிர்வாகிகள் பெரியசாமி, ராஜாராம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பொன்னேரி அருகே ஆக்கிரமித்து கட்டிய வீடுகளை அகற்றிய நிலையில் மாற்று இடம் கேட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் அன்னதான மண்டபத்திற்கு அருகே கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் 5 வீடுகள் கட்டப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருகின்றனர். நாளுக்கு நாள் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றிட வேண்டும் என அறநிலையத்துறை அறிவுறுத்தியதை அடுத்து இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இதனை அடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றிடுமாறு அறநிலையத்துறைக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடங்கப்பட்டு ஜேசிபி உள்ளிட்ட இயந்திரங்களின் உதவியுடன் வீடுகளை அதிகாரிகள் இடித்து அகற்றினர். தொடர்ந்து 5 வீடுகள் உட்பட ஆக்கிரமிப்புகளை அகற்றி மீட்ட நிலையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வந்த வீடுகளை இடித்து அகற்றியதால் பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனையில் கண்ணீர் வடித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாதிக்கப்பட்ட பெண்கள் கடன் வாங்கி வீடுகளை கட்டியிருப்பதாகவும் மாற்று இடம் கூட ஒதுக்கி தராமல் வீடுகளை இடிப்பதாக வேதனையுடன் தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய அவர் மாற்று இடம் ஒதுக்கி தராவிடில் தீக்குளித்து உயிரை விடுவதை தவிர வேறு வழி இல்லை என ஆவேசத்துடன் தெரிவித்தார். உங்களை நம்பிதான் நான் இன்னைக்கு போறேன். ஆனா 10 நாள்ல காட்டுல இருக்கேன். அந்த 10 நாள் எங்களுக்கு காட்டுல நான் மொத்த ரேஷன் கார்டை மொத்தத்தை சப்மிட் பண்ண நான் தீ குளிப்பேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுதான் சத்தியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.